இந்த வீடியோல நம்ம Tally Prime 7.0 வெர்ஷனோட ஸ்மார்ட் ஃபைன் ஃபீச்சர் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு Tally சாஃப்ட்வேர் பிளஸ் சப்போர்ட் வேணும்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷன அவைல் பண்ணிக்கோங்க. Tally Prime 7.0 வெர்ஷனோட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் தான் ஸ்மார்ட் ஃபைண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வவுச்சரோ, இல்ல மாஸ்டரோ சர்ச் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க கோ டூக்குள்ள போய், அதுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்குள்ள போய் ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் போட்டு தான் நீங்க சர்ச் பண்ற மாரி இருக்கும். பட் இந்த 7.0 வெர்ஷன்ல நீங்க கேட்வே ஆஃப் Tallyல இருந்தே எந்த வவுச்சர்னாலும், எந்த மாஸ்டர்னாலும் ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட எப்படி Tallyல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? கோடோக்கு மேல இருக்கிற சர்ச் பார் தான் ஸ்மார்ட் ஃபைண்ட். இதுல உங்களோட டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கிற எந்த கீவேர்ட் இருந்தாலும் உங்ககிட்ட அத வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்ட்டி நேம் இருக்கு. ஸோ நான் குணான்னு சொல்லி டைப் பண்றேன். இப்ப எனக்கு 2 டிரான்சாக்ஷன் காமிக்குது. ஒரு மாஸ்டர் காமிக்குது. எனக்கு எந்த இது காமிக்கணும்னு சொல்லி நான் F12ல போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். F12 போயிட்டு ஷோ ஃப்ரம் வந்து ஆல் ரிசல்ட்ஸ் வேணுமா? டிரான்சாக்ஷன் மாஸ்டர் 2மே வேணுமா? இல்ல வந்து உங்களுக்கு வெறும் மாஸ்டர்ஸ் வேணுமா? வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் வேணுமான்னு சொல்லி நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல் ரிசல்ட்ஸ் வேணும். ஸோ அத நான் செலக்ட் பண்ணிட்டு இத சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாரி நான் வேற ஒரு பார்ட்டி சர்ச் பண்ண போறேன். ரமேஷ்ங்கிற நேம்ல இருக்கிற பார்ட்டி. இப்ப அத சர்ச் பண்ணேன்னா, எனக்கு 2 டிரான்சாக்ஷன் காமிக்குது. ஒரு மாஸ்டர் காமிக்குது. பட் எனக்கு தேவையான டிரான்சாக்ஷன் இதுல இல்ல. ஸோ நான் ரமேஷ்ங்கிற நேம நான் எந்த ஸ்பெல்லிங்ல வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்காக நான் ஸ்க்ரீனோட சைட்ல இருக்கிற F9ல இன்க்ளூட் சிமிலர் ஸ்பெல்லிங் குடுக்க போறேன். இப்ப அது குடுத்தேன்னா, எனக்கு ரமேஷ்ல இருக்கிற எந்த ரிலேட்டடான ஸ்பெல்லிங்கா இருந்தாலும் எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துடும். ஸோ எனக்கு தேவையான டிரான்சாக்ஷன் எனக்கு கிடைச்சிடுச்சு. நான் வேற ஒரு பார்ட்டிய எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறேன். இப்போ தியாங்கிற நேம்ல இருக்கிற ஒரு பார்ட்டி. தியாக்கு எந்த ஸ்பெல்லிங் நான் குடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ அதனால எனக்கு எந்த ஸ்பெல்லிங் தெரியுமோ அத நான் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஸ்பெல்லிங்ல உள்ள பார்ட்டி நேமும் எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஸோ தியா நான் DIA அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒரு மாஸ்டர் இருக்கு. இது வந்து நம்ம சிமிலர் ஸ்பெல்லிங்காக பார்த்தது. அதே மாரி நான் பாக்யாங்கிற ஒரு பார்ட்டி நேம வந்து டைப் பண்றேன். பாக்யாவோட ஃபுல் நேம் என்னதுன்னு தெரியாது. பட் நான் பாக்யா மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணிக்க போறேன். பாக்யாங்கிற நேம்ல நான் நெறைய டிரான்சாக்ஷன் போட்டுருக்கலாம். பட் எனக்கு எது வேணும்னு சொல்லி நான் செலக்ட் பண்றதுக்காக சைட்ல பேசிஸ் ஆஃப் வேல்யூ குடுத்துட்டு இன்க்ளூட்ஸ் கண்டென்ட்ஸ் மேட்ச நான் எஸ்ன்னு குடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ எனக்கு பாக்யா நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற எல்லா டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும் எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துடும். இதுவரைக்கும் நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே பார்ட்டி நேம் வச்சு சர்ச் பண்ணுவோம். நீங்க ஸ்டாக் ஐட்டம் வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபோனுன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஐட்டம் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணேன்னா, அதுக்கான டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும் எனக்கு எடுத்து காமிக்கும். அதே மாரி நான் லேப்டாப் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு அதுக்கான டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும் எடுத்து காமிக்கும். ஸ்டாக் ஐட்டம் மட்டும் இல்ல, GST நம்பர், HSN கோட், அட்ரஸ், பின் கோட் இந்த மாரி எந்த டீட்டெயில் இருந்தாலும் அத குடுத்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு GST நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ அந்த GST நம்பர் உள்ள பார்ட்டியோட மாஸ்டரும் அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸும் எனக்கு காட்டுது. அதே மாரி நான் HSN கோட் வச்சு சர்ச் பண்றேன். HSN கோட் நம்பர் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு நான் ஒரே HSN கோட் குடுத்து நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் காட்டுது. நீங்க தனித்தனி HSN கோட் மெயின்டெயின் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த HSN கோடுக்கான டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். இதுவரைக்கும் நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே சிங்கிள் வேர்ட் வச்சு சர்ச் பண்ணியிருக்கோம். நீங்க மல்டிபிள் வேர்ட்ஸ் கூட வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆப்பரேட்டர்னா அண்ட், ஆர், நாட், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ, லெஸ் தென் ஈக்குவல் டூ இந்த மாரி ஆப்பரேட்டர்ஸ். ஸோ நான் இங்க பாக்யான்னு சொல்லி ஒரு லெட்ஜர் எடுத்துக்கிறேன். நடுவுல ஆர் ஆப்பரேட்டர் குடுத்துட்டு, பக்கத்துல நான் ஃபோனுன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஐட்டம் டைப் பண்றேன். ஸோ பாக்யா இல்லன்னா ஃபோன். இந்த 2 கீவேர்ட் உள்ள டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும் எனக்கு எடுத்து குடுத்துரும். அதே மாரி நான் லெட்ஜர் அமௌண்ட் லெஸ் தென் 2 லேக்ன்னு சொல்லி குடுத்தேன்னா, 2 லேக்க விட கம்மியா இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எனக்கு எடுத்து குடுத்துடும். நான் வெறும் பாக்யான்னு சொல்லி டைப் பண்ணேன்னா, எனக்கு பாக்யா நேம்ல உள்ள எல்லா டிரான்சாக்ஷனும் வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சர்ச் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நீங்க அதுவும் பண்ணிக்கலாம். லெட்ஜர் நேம்ல நான் பாக்யா குடுத்துட்டு, நடுவுல அண்ட் ஆப்பரேட்டர் வச்சுக்க போறேன். வச்சுட்டு லெட்ஜர் அமௌண்ட்ல நான் வந்து 2 லேக்ன்னு சொல்லி குடுத்துக்க போறேன். ஸோ லெட்ஜர் நேம் பாக்யா உள்ள லெட்ஜர் அமௌண்ட் வந்து 2 லேக் உள்ள பில்ஸ் மட்டும் எனக்கு சர்ச் பண்ணணும்னா, நான் இன்னும் டீட்டெயில்டா எனக்கு ஒரே ஒரு பில் வந்து சர்ச் பண்ணி எனக்கு குடுக்குது. ஸோ இந்த மாரி தான் நீங்க ஆப்பரேட்டர்ஸ் வச்சு மல்டிபிள் பில்ஸ தேடிக்கலாம்.
ஸ்மார்ட் ஃபைன்க்கான செட்டிங்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, F1 செட்டிங்ஸ் ஃபைன் குடுத்து பண்ணிக்கலாம். எந்த கம்பெனிஸ்குள்ள சர்ச் பண்ணணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். கரண்ட் கம்பெனி மட்டும் தானா இல்ல, எல்லா லோடட் கம்பெனிஸுமான்னு சொல்லி. சர்ச் பண்ணும்போது, ஆல் வேர்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இருக்கணுமா, இல்ல எனி வேர்ட் பிரசன்ட் இருந்தாலும் ஓகே தானான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி வேர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். இந்த சிமிலர் ஸ்பெல்லிங்கும், கன்டென்ட்ஸ் மேட்சும் நீங்க டிஃபால்ட்டா கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாக்யாங்கிற நேம சர்ச் பண்ணேன்னா, எனக்கு பாக்யா நேம்ல உள்ள எல்லா டிரான்சாக்ஷனும் காட்டும். இதுல நான் இன்க்ளூட் சிமிலர் ஸ்பெல்லிங்கும் எனேபிள் பண்ணிக்கிறேன். பேசிஸ் ஆஃப் வேல்யூக்குள்ள கன்டென்ட்ஸ் மேட்சும் எனேபிள் பண்ணிக்கிறேன். மேல இருக்கிற கம்பெனி ஆப்ஷன கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஆல் கம்பெனிஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அத குடுத்தேன்னா, எனக்கு பாக்யா நேம்ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும், எல்லா லோடட் கம்பெனிஸ்குள்ளேயும் நான் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன நான் டிஃபால்ட்டா F1ல போய் எனேபிள் பண்ற அவசியம் கிடையாது. இங்க இருந்தே கூட பண்ணிக்கலாம். அதே மாரி நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம வந்து சர்ச் பண்ணேன்னா, எனக்கு அந்த நேம்ல உள்ள எல்லா டிரான்சாக்ஷனும் மாஸ்டரும், எல்லா லோடட் கம்பெனிஸ்குள்ளேயும் நான் போய் பார்த்துக்கலாம். இந்த மாரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டாலி டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் டெக்ஸ்ட் ஆஃப் சஜஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.